ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த இசாக்கி இம்மார்டல் அனிமையோட 6வது எபிசோடு தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து தப்பா இடப்படும். அங்க ஹீரோ கன்னை வச்சு ஃபயர் பண்றானா, அது எப்படி அதுல இருந்து தப்பிக்குது. ஆனா அந்த இடமே தரமட்டமா அழியுது. என்ன இந்த மாதிரி ஒரு கன்னை வச்சு என்ன முடிச்சு கட்டலாம் அப்படின்னு பாக்குறியா? வாய்ப்பே இல்ல. நான் மன்னிச்சிருப்பா, ஏதோ இந்த பறவை சொல்லிச்சு அது ஓ மேல ஒண்டி தான் அஃபெக்ட் ஆகும்னு. ஆனா எனக்கு எது தெரியும் இப்படி எல்லாம் ஆகும்னு. இந்த பறவையோட பேச்சை கேட்டது என்னோட தப்பு தான். ஏய் நிக்கிறியா, என்னைய நீ கீழ்த்தனமா பேசுற, இதெல்லாம் சரியே இல்ல. ஒரு உண்மையை சொல்லட்டா, நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, அதுக்குன்னு நான் வந்து உன்னை விட்டுருவேன் அப்படின்னு இல்ல. நான் கண்டிப்பா கொல்லதான் போறேன். அப்படியா? அப்போ வா பாத்துக்கலாம் ஒரு கை. அங்க ஹீரோ அவனோட வெப்பன் எடுக்கிறானா, அந்த யாங்கோட வெப்பன் தான் வச்சு பயங்கரமா தாக்க அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியல. அவளே ரொம்ப ஆச்சரியமாகறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க கீழே இருக்க பொண்ணுங்க அவங்களும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. யாங்கோட கையில அது என்ன வெப்பனு, அது கோல்டு கலர்ல இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லாவும் தெரியுது. இதே மாதிரி போச்சுன்னா யாங்கால அந்த டீமன் லீடரை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். அங்க இன்னமும் அந்த டீமன் பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் கையில அது என்ன வெப்பன். அது அங்க இருக்கிற நிலைமையை வச்சு அதை பார்த்து யோசிக்குது. இங்க வந்து ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, என்னால அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க எல்லாரையுமே தோக்கடிக்க முடியாது. இவங்க எல்லாரையுமே தோக்கடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். என்னோட வின்னிங் வாய்ப்பு அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் சீக்கிரமா இங்க இருந்து போறது நல்ல விஷயமா இருக்கும். அங்க இதனாலேயே அவங்களோட கும்பல் அப்படியே போக ஆரம்பிக்குது. நான் ஒன்னும் போகிறேன் அப்படின்னு இல்ல, கண்டிப்பா பழி வாங்க வருவேன். ஓ அப்படியா? அப்போ திரும்ப இந்த பக்கம் வண்டி வந்துடாதீங்க, இல்லனா அவ்வளவுதான். ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, அவங்கள போக விடாத, அவங்கள நம்ம கொல்லணும், அவங்க நம்மளோட எனிமி. என்னன்னா பாய் காட்டின்னு இருக்க. சரி சரி, இப்பதான் நம்ம அங்கல இருந்து வந்தோம், அதுக்குள்ளேயே நம்ம போகணுமா? போகணும்டா. நெக்ஸ்ட் சீன்ல இத பத்தி தான் பேசுறாங்க. அந்த டீமன் பொண்ணு இப்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனனால ரொம்ப கஷ்டமா இருக்கு தேர்றதுக்கு. எனக்கு இன்னமும் புரியல, நீங்க வந்து அங்க போனீங்க கொஞ்ச நாளாவே உங்களை ஆளை காணோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் நடந்தது அப்படின்னு தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க கண்டுக்காம எங்கேயோ போயிட்டீங்க. அத்தனை நாள் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன டவுட்னா, நீங்க வேற அந்த பையன் கூடயே இருந்திருக்கீங்க, அதே மாதிரி ரொம்ப நாளாவும் ஆளை காணோம். இத பத்திலாம் பேசும்போதே அங்க பின்னாடி ஹீரோ வரான். போதும் நிறுத்துறீங்களா? இந்த மாதிரி அவங்கள தப்பா நீங்க பேசக்கூடாது. முதல் விஷயம், இந்த சாக்கோட ஒரு டிசைபிளா நான் மாறிட்டேன். அது உன்ன மாதிரி ஒருத்தன் டிசைபிளா, அதுவும் ஒரு மேன் எப்படி டிசைபிளா இருக்க முடியும்? இல்ல அந்த பையன் சொல்றது உண்மைதான், அவன் தான் என்னோட டிசைபிள் இனிமே. என்னது, என்னால ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு குரங்கால எப்படி ஒரு டிசைபிளா மாற முடியும்? அதுக்கான குவாலிஃபிகேஷன் இவன் கிட்ட இருக்கா? அது கூட இருக்காது. நீங்க என்னன்னா அப்படியே சொல்றீங்க, இதெல்லாம் ஒன்றும் சரியே இல்ல. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன தள்ளுங்க. நீங்க யாரு கேக்குறதுக்கு? அதாவது நான் டிசைபிளா இல்லையான்னு. அவன் சொல்றது கரெக்ட் தான், அதனால இனிமேலும் அவனை கேள்வி கேட்க கூடாது. பாத்தீங்களா இப்போ என்ன நீங்க சொல்ல போறீங்க? அட நீங்க மறந்துட்டீங்களா என்ன? மாஸ்டர் லூவை கொன்னதே இவன் தான். இவன் கொன்னக்கப்புறம் எவ்வளவு விஷயம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்மளோட கிளான் அதனால ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே இதை வீக் ஆக்க கூடாது, அதனால இவன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுவான். அது இந்த மாதிரி ஒரு குரங்கால என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல பசங்க ரொம்ப வீக்கா தான் இருப்பாங்க. இப்போ இந்த பையனால அப்ப என்ன பண்ண முடியும்? வாய முறியா, அவன் உங்களை கம்பேர் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு அப்புறம் ரெண்டாவதா யாரு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா அது அவன் தான். அதனால வாய மூட்டுரு. இது கேட்கும் போது அவங்க ரொம்ப கோவமா வராங்க. என்ன சொல்றீங்க? அதாவது என்னைய வாய மூட சொல்றீங்க? போனா இந்த மேனோட ஆளுகளை நீங்க விழுந்துட்டீங்களா என்ன? எனக்கு அப்பயே டவுட் இருந்தது, நீங்க சில பல நாளாவே காணோம். அதுல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓதுன்னு. இப்போ ரெண்டு பேருமே கூட்டு கலவனீங்களா? இந்த மாதிரி பண்றீங்களா? ஏய் எதுவுமே நீ தெரியாம பேசக்கூடாது. இத பாரு, ஏகப்பட்ட ட்ரெஷர் அவ கொண்டு வந்து காட்டுறா. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க வாயடைச்சு போறாங்க. நான் அந்த ஹெவன்லி ட்ரீ கிட்ட போகும்போது ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டது, அதுல இதுவும் ஒண்ணு. சோ அதனால நான் சொல்றதை இப்பயாச்சும் நம்புங்க. இப்பதான் அந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு ரொம்ப கோவமா இருக்கா. அது போற வழியில அப்படியே சொல்லிட்டு தான் போகுது, நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், நீ கண்டிப்பா ஒரு ஃப்ராடுடா, உன்கிட்ட அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இருக்காது, நீ ஜெயிச்சதை என்னோட 2 கண்ணாலே பார்த்தேன், நீ அந்த வெப்பனை வச்சு தானே தொத்தி விட்ட அந்த டீமனை, அதனால நான் வந்து உன்னை நம்பல. நெக்ஸ்ட் சீன்ல அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. நம்ம வந்து அந்த பையனை பத்தி சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே அவள்மையா பார்த்துன்னு இருக்குமா? இது வழியாவே நம்ம ஹீரோக்கும் அங்க நல்லாவே தெரியுது இவங்க என்ன பேசுறாங்கன்னு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க ஃபேரி சிஸ்டர் கிட்டயும் கேட்கறான், ஆமா நீங்க என்ன யோசனை இருக்கீங்க? அவங்க 2 பேரை பாத்தீங்களா? என்ன வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி வேலை தீட்டின்னு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? அவங்க ஒண்ணு அப்படியே விட போதில்லை, ஏன்னா அவங்களோட பர்சனாலிட்டியே இப்படிதான். அவ்வளவு சீக்கிரத்துல எதையுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஃபேரி சிஸ்டர், ஏன்னா அவங்க வந்து திரும்ப என்ன தாக்க வரட்டும், அதுக்கப்புறம் நானே அவங்கள கொன்னுறேன். இல்ல போதும் நிறுத்துறியா? நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ உன்னோட கல்டிவேஷன் லெவல் அது வந்து ரொம்ப லோவா இருக்கு, அதனால நீ என்ன பண்ணு, நான் சொல்ற ஒரு ஏரியாக்கு போ. அங்க ஒரு ஸ்ட்ரிம் இருக்கும், அதாவது எறாவதான் அப்படி சொல்றாங்க. எறா ரொம்ப பெருசா இருக்குமா, அது காடுல அப்படி இப்படியும் மேயும். மனுஷங்க அதை பார்த்தாலே ரொம்ப பயந்து போவாங்க, அந்த அளவுக்கு அது பெருசா இருக்கும். யாரெல்லாம் ஹன் பண்றாங்களோ அவங்களுக்கு தனியான ஒரு ப்ரைடே கிடைக்கும். அந்த மரியாதை உனக்கு கிடைச்சாதான் இவங்க வந்து உன்னை ஒத்துப்பாங்க. என்னது, அவ்வளோ பெரிய எறாவை நான் வந்து ஹன் பண்ணுமா? இதனால அங்க ஹீரோ தான் போற மாதிரி இருக்கு. அங்க ஹீரோ அப்படியே புறப்படுறானா, பறவையும் கூடிய வந்தது. ஹேய் நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் வெயிட் பண்ண தெரியுமா? அது எனக்காக வெயிட் பண்ணியா? நான்லாம் வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏதோ அந்த ஃபேரி பொண்ணு சொன்னா
அதனால தான் நான் வந்தேன் தெரியுமா, இல்லைன்னா நானாச்சும் இங்க வரதாச்சு ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு வந்திருக்கேன். அதுக்காக சில பல டீல்ஸையும் அவகிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். இதனால எனக்கு தாங்க லாபமோ லாபம். குட்டி சிக்கனு ஏதோ ஒண்ணு நீ வந்துட்டல, அது போதும் எனக்கு போதும். நித்ரியா நீ ரொம்ப அருவருப்பா இருக்க. அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா அந்த இடத்துக்கு வராங்க. இதுதான் அந்த பயங்கரமான இடம். சரி உங்களால நான் எந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவா நீங்க வந்து டைரக்டா அப்படியே ரோட நோக்கியே போங்க, கரெக்டா உங்களுக்கு தெரியும். அந்த ரோட நோக்கியே அப்படியே போயின்னு இருக்கானா அந்த இடமே அவ்வளவு கொடூரமா இருக்கு. ஒரு சைடு பார்த்தா பயங்கரமா நாத்த அடிக்குது, ஒரு சைடு பார்த்தா இருட்டா இருக்கு. நீ வந்து கவனிச்சியா இங்க ஏகப்பட்ட அன்டெட் அனிமல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஈவிலான ட்ரெஷரும் இருக்கும். அதனால பாத்துரு. சரி இப்போ வந்து நம்ம எப்படி தான் உள்ள போறது, அந்த ஷ்ரிம்மை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாங்க அந்த யாரா அதுதான் அப்படி கேட்கறான். அவங்க சொன்னபடி பார்த்தா நம்ம அப்படியே போகணுமா? சரி நம்ம அப்படியே போலாம். போற வழியில திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுமா, இதனால ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். என்னது இது? ஏதோ ஒரு மிருகம்னு நினைக்கிறேன், அதுதான் கொடூரமா கிராஸ் ஆயிருக்கு. ஆனா நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அது வேற ஒரு மிருகத்தை ஹண்ட் பண்ணிருக்கு. எல்லாம் மத்து மேல ஏறி பார்க்கும் போது தான் தெரியுது அங்க ஒரு 2 பொண்ணுங்க அந்த பயங்கரமான மாஸ்டர் கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நான் வந்து என்னோட கிளான்ல ரொம்ப வீக்கா இருக்கேன், அதனால நான் வந்து எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும் நான் யாருன்னு. அதே மாதிரி இந்த அன்டெட் மாஸ்டர் இதை பத்தி இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கான். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. அட லோ லெவல் மாஸ்டர், இதை கூட என்னால கொல்ல முடியலையே, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது தாக்கலான்னு வருமா, உடனே ஹீரோ அவனோட கன்னை வச்சு காப்பாத்தி வர்றான். ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற? அதாவது உன்ன மாதிரி ஒரு பையன் இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. அட நான் மந்தே வந்துட்டேன்ல, இந்த உலகத்துல பசங்க ரொம்ப வீக்கு. நீ வந்து கவலைப்படாத, எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம் அது தெரிஞ்சுட்டு நீ பேசணும். ஏதோ ஒண்ணு நீங்க இருக்க கூடாது, சீக்கிரமா ஓடிப்போ. இப்படி சொல்லும் போதே அந்த வெப்பனை வச்சு பின்னாடி ஃபயர் பண்றான். அந்த மாஸ்டர் அப்படியே செத்து போகுது. அது என்ன வெப்பனு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு என்னோட பிங் கிளானுக்கு நான் தான் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும், இந்த மிஸ்ட்ரியை நான் தான் சால்வ் பண்ணணும். நான் இப்ப என்னோட அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அக்கா காரிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு போல, அந்த மாஸ்டர்ஸ் தான் தாக்கிருக்கு. அவங்களால பாவம் நகரவே முடியல. சைட்ல ஹீரோ நிறைய மாஸ்டரை கொண்டு இருப்பான்ல, அது எல்லாத்தோட பாயிண்ட்ஸையும் அவன் கலெக்ட் பண்ணி பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கம்மியாவது. எப்பயுமே எனக்கு 1% ஆச்சு கிடைக்கும், இப்போ என்ன திரும்ப 0.1% தான் கிடைக்குது. இதெல்லாம் சரியே இல்லை, இதெல்லாம் போங்காட்டம். அங்க இப்பதான் அந்த பொண்ணு அவளை பத்தி சொல்றா. இவளோட பேரு டேங்யூவா, நம்ம யூனே கூப்பிடலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். அங்க ஹீரோவும் அவனை பத்தி சொல்றான். அவன் வந்து யோஷியாங் அப்படின்னு ஒரு சாக்ல இருந்து வந்தவனா. அப்பனா நீ அந்த கிளானோட டிசைபிளா? ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பையனை எப்படி அவங்க டிசைபிளா ஏத்துக்கினாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்க ஏத்துக்கினாங்க. எனக்கே இப்பதான் புரியுது, அந்த மாஸ்டரோட டிசைபிள் அது நீதானா? எல்லாருமே டாய் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது டாய் பாயா? ஆமா நீ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல, அதனால உன்னை டாய் பாய் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா? நான் என்ன பண்ணுவேன்? பின்னாடியே அந்த பறவை பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. டேய் பாத்தியாடா உன? அந்த பொண்ணு என்ன சொன்னானு? நீ ஒரு டாய் பாயா? கேட்டுக்கோ. சரி அது இருக்கட்டும், இந்த பறவை என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதால பேசலாம் முடியுது. அப்பனா நீ வந்து டாய் பாய் கிடையாதா என்ன? டாய் பாயா இல்லனா அப்போ டீமன் ரேசஸ்ல இருந்து வந்த ஒரு ஸ்பையா நீ? சின்ன பொண்ணு என்ன பார்த்து இன்னும் குட்டி பறவைன்னு சொல்ற, உன்னை அவ்வளவுதான். நான் நினைச்சா உன்னை அப்படியே சாப்பிட முடியும். என்ன நீ காமெடி பண்ணிருக்க? உன்னால என்ன கடிக்க கூட முடியாது, நீ அத்தனோண்டு இருக்க. அதே மாதிரி என்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுற வேலையை வச்சுக்காத. எனக்கு 16 வயசாவது, நான் அடல்ட்டா மாறிட்டேன். அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா தெரியல. இப்படி இவங்க சண்டை போட்டு இருப்பாங்களா? பின்னாடி இன்னொரு பொண்ணு வரா. உனக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, நான் உன் பாடியை வச்சு ஸ்டடி பண்ணலாமா? வாய்ப்பே இல்ல. ஆமா நீ யாரு? சரி உன்னை நான் ஸ்டடி பண்ண கூடாதுன்னா இந்த வித்தியாசமான பறவை, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பறவையை நான் பார்த்ததே இல்ல, இதையாச்சும் நான் ஸ்டடி பண்ணலாமா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல, அதெல்லாம் முடியாது. இப்பதான் அந்த பொண்ணே கேக்குறா. ஆமா இது யாரு? நீ என்ன ஒரு டீமன் வாரியரா? எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. நான் வந்து எதுக்கு வந்தேன்னா, அதாவது எல்லாரையும் நான் ஸ்டடி பண்ணலான்னு வந்தேன். ஆனா நீ அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஏன்னா நீ வந்து இன்னமும் ஒரு உமனா டெவலப் ஆகல. என்னது என்னைய நீ இப்படி சொல்ற? உன்னை நான் விட மாட்டேன். அண்டெட் மாஸ்டர் இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? நான் அவ அப்படியே தப்பிக்கிறா. அவ பின்னாடியே ஒரு மிகப்பெரிய பப்பட் வருது. இதை பார்த்து அந்த பறவையை பயந்து போகுது. ஆமா உனக்கு என்ன ஆச்சு? அதுவா அந்த ஃபேரி பொண்ணோட கம்பேர் பண்ணா இவளோட கல்டிவேஷன் அது ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான், நான் ஒன்னும் உங்களை தாக்கணும் அப்படின்லாம் வரல. அதே மாதிரி இந்த அண்டெட் மாஸ்டர் இதுக்கு பின்னாடி என்னோட கையில ஒரு டீமன் கல்டிவேட்டர், எங்களுக்கும் ஒரு சாக் இருக்கு. சும்மா தான் இங்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்பதான் ஹீரோக்கே புரியுது, அப்போனா இவளோட வேலை இல்லையா அதெல்லாம் பண்றது? சரி எதுக்கோ அவுளுமியாவை வச்சு ஒரு கண்ணு வச்சிடலாம் இந்த பொண்ணு மேல. அந்த டீமன் பொண்ணு கிட்ட அந்த சின்ன பொண்ணு கேக்குறா, நீ வந்து இதுக்கு பின்னாடி இல்லனா யார் இதுக்கு பின்னாடி? அது எனக்கு தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு வழி தெரியும், அதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி அப்போ நான் வரேன். ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இவங்க கூட போனா சரி வராது. நான் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா பாக்குறேன். நீ உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான மேன் தான், ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டா நீ ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்க. ஆமா நான் வந்து சொல்ல வந்துட்டேன், இவன் வேற ஒரு கிளானோட டிசைபிளா, இவனை டாய் பாய் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். போதும் நித்ரியா, என்ன டாய் பாய்ன்னு சொல்லி அசிங்க பார்த்தாத அப்படின்ட்டு அங்க பயங்கரமா சவுண்ட் வருது.
அங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டரும் அப்பீர் ஆகுது. இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு, நானே அதை போட்டு தள்ளுறேன், சீக்கிரம் எனக்கு அந்த கோல்டன் புல்லட்டை டக்குன்னு உருவாக்கிட்டா. அடே என்னடா சொல்றேன், நான் வந்தோடனே உனக்கு 3 குத்து, அது எல்லாத்தையுமே நீ காலி பண்ணிட்டியா என்ன? அது ஒண்டிதான் என்கிட்ட இருந்தது, இப்போ வேற எதுவும் என்கிட்ட இல்ல, இன்னும் சொல்ற அப்படின்னா நம்ம காலியா? அந்த மாஸ்டர் அப்படியே கத்த ஆரம்பிக்குதா. அங்க ஏதோ ஒரு கேஜ் மாதிரி உருவாகுது. இது என்ன பந்து, அதாவது நம்மள மாட்ட வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா அங்க திடீர்னு டீமன் கல்டிவேட்டர் எதுவும் சொல்லாம அப்படியே மஞ்சு போயிடுது. அட இவங்க வந்து எங்க போறாங்க? இவ உண்மையிலேயே ஒரு டீமன் கல்டிவேட்டர் தான் நினைக்கிறேன். நான் லாயலிட்டினா என்னன்னு அவளுக்கு தெரியல. அந்த மாஸ்டரும் இவங்களை தாக்கலான்னு இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறமும் நிறைய அனிமேஸ் வரும். அதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்ல பிஎல்செபப் அப்படின்னு ஒரு அனிமே ஓடுன்னு இருக்கு, அதுவும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அதை நீங்க பார்க்கலையா, நம்மளோட பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போங்க, இல்ல சைட்லயே வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும், அது தொட்டு அதையும் என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனரா.